பைபிள் சவாலின் 204வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 139 முதல் 141 அத்தியாயங்கள் தேவன் நமது வாழ்க்கையை முழுமையாக அறிந்திருப்பதையும் அவரது பரிசுத்த சந்நிதியையும் அவருக்கு முன்பாக தூய்மையான இதயத்துடன் வாழ்வதின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்றன. நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் தேவன் அறிந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் மாறாத அன்புடன் நம்மை நேசிக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. தன்னுடைய இதயத்தை ஆராய்ந்து தேவனுக்கு விருப்பமில்லாதவற்றை நீக்கி நித்திய வழியில் தன்னை நடத்தும்படி தாவீது ஜெபிக்கிறார். மேலும் சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கும் நேரங்களில் ஞானத்திற்கும் பாதுகாப்பிற்கும் விசுவாசமாக நிலைத்திருக்க பலத்திற்கும் அவர் வேண்டுகிறார். தேவனுடைய சந்நிதி ஒருபோதும் நம்மை விட்டு தூரமில்லை. அவரை தேடுகிறவர்களுக்கு அவரது வழிநடத்தல் எப்போதும் கிடைக்கிறது. நமது இதயத்தை அவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை படைத்த நோக்கத்தின்படி மாற்றுகிறார். இன்று தாழ்மையான இதயத்துடன் அவரது வழிநடத்தலை ஏற்று அவரது வழிகளில் விசுவாசமாக நடக்க தயாராக ஆரம்பிப்போம். Welcome to day 204 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 139 to 141 reveals God's intimate knowledge of our lives, His holy presence, and the importance of living with a pure heart before Him. These psalms remind us that God knows every thought, every word, and every step we take. Yet He loves us with unfailing compassion. David invites the Lord to search his heart, remove anything that displeases Him, and lead him in the everlasting way. He also prays for wisdom, protection, and strength to remain faithful in the face of temptation and opposition. God's presence is never far from us, and His guidance is always available to those who seek Him. When we surrender our hearts to Him, He shapes us into the people He created us to be. Let us begin today with humble hearts, ready to follow His leading and walk faithfully in His ways. சங்கீதம் அதிகாரம் 139. Psalms chapter 139. வசனம் 1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். Verse 1. To the chief musician, a psalm of David. O Lord, thou hast searched me, and known me. வசனம் 2. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். Verse 2. Thou knowest my downsitting and mine uprising. Thou understandest my thought afar off. வசனம் 3. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். Verse 3. Thou compassest my path and my lying down, and art acquainted with all my ways. வசனம் 4. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Verse 4. For there is not a word in my tongue, but lo, O Lord, thou knowest it altogether. வசனம் 5. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். Verse 5. Thou hast beset me behind and before, and laid thine hand upon me. வசனம் 6. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. Verse 6. Such knowledge is too wonderful for me. It is high, I cannot attain unto it. வசனம் 7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Verse 7. Whither shall I go from thy spirit? Or whither shall I flee from thy presence? வசனம் 8. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். Verse 8. If I ascend up into heaven, thou art there. If I make my bed in hell, behold,
Thou art there. வசனம் 9. நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும். Verse 9. If I take the wings of the morning, and dwell in the uttermost parts of the sea. வசனம் 10. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். Verse 10. Even there shall thy hand lead me, and thy right hand shall hold me. வசனம் 11. இருள் என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். Verse 11. If I say, surely the darkness shall cover me, even the night shall be light about me. வசனம் 12. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. Verse 12. Yea, the darkness hideth not from thee, but the night shineth as the day. The darkness and the light are both alike to thee. வசனம் 13. நீர் என் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். Verse 13. For thou hast possessed my reins, thou hast covered me in my mother's womb. வசனம் 14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். Verse 14. I will praise thee, for I am fearfully and wonderfully made. Marvelous are thy works, and that my soul knoweth right well. வசனம் 15. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. Verse 15. My substance was not hid from thee, when I was made in secret, and curiously wrought in the lowest parts of the earth. வசனம் 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. Verse 16. Thine eyes did see my substance, yet being imperfect, and in thy book all my members were written, which in continuance were fashioned, when as yet there was none of them. வசனம் 17. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். Verse 17. How precious also are thy thoughts unto me, O God! How great is the sum of them. வசனம் 18. அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். Verse 18. If I should count them, they are more in number than the sand. When I awake, I am still with thee. வசனம் 19. தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். Verse 19. Surely thou wilt slay the wicked, O God. Depart from me therefore, ye bloody men. வசனம் 20. அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். Verse 20. For they speak against thee wickedly, and thine enemies take thy name in vain. வசனம் 21. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. Verse 21. Do not I hate them, O Lord, that hate thee, and am not I grieved with those that rise up against thee? வசனம் 22. முழுப்பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். Verse 22. I hate them with perfect hatred, I count them mine enemies. வசனம் 23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து
என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். Verse 23. Search me, O God, and know my heart. Try me, and know my thoughts. வசனம் 24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். Verse 24. And see if there be any wicked way in me, and lead me in the way everlasting. சங்கீதம் அதிகாரம் 140. Psalms chapter 140. வசனம் 1. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும். Verse 1. To the chief musician, a psalm of David. Deliver me, O Lord, from the evil man. Preserve me from the violent man. வசனம் 2. அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டங்கூடுகிறார்கள். Verse 2. Which imagine mischiefs in their heart, continually are they gathered together for war. வசனம் 3. சர்ப்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சேலா. Verse 3. They have sharpened their tongues like a serpent. Adders poison is under their lips. Selah. வசனம் 4. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்கலாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும், அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். Verse 4. Keep me, O Lord, from the hands of the wicked. Preserve me from the violent man, who have purposed to overthrow my goings. வசனம் 5. அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். சேலா. Verse 5. The proud have hid a snare for me, and cords. They have spread a net by the wayside. They have set gins for me. Selah. வசனம் 6. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்குச் செவி கொடும். Verse 6. I said unto the Lord, Thou art my God. Hear the voice of my supplications, O Lord. வசனம் 7. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் இரட்சிப்பின் பெலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். Verse 7. O God the Lord, the strength of my salvation, Thou hast covered my head in the day of battle. வசனம் 8. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும், அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேறவொட்டாதேயும். சேலா. Verse 8. Grant not, O Lord, the desires of the wicked, further not his wicked device, lest they exalt themselves. Selah. வசனம் 9. என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. Verse 9. As for the head of those that compass me about, let the mischief of their own lips cover them. வசனம் 10. நெருப்புத்தழல் அவர்கள் மேல் விழுவதாக, அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக. Verse 10. Let burning coals fall upon them. Let them be cast into the fire, into deep pits, that they rise not up again. வசனம் 11. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். Verse 11. Let not an evil speaker be established in the earth. Evil shall hunt the violent man to overthrow him. வசனம் 12. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். Verse 12. I know that the Lord will maintain the cause of the afflicted, and the right of the poor. வசனம் 13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். Verse 13. Surely the righteous shall give thanks unto thy name,
The upright shall dwell in thy presence. சங்கீதம் அதிகாரம் 141. Psalms chapter 141. வசனம் 1. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னிடத்திற்கு வரத்தி விரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். Verse 1. A psalm of David. Lord, I cry unto thee, make haste unto me, give ear unto my voice, when I cry unto thee. வசனம் 2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. Verse 2. Let my prayer be set forth before thee, as incense, and the lifting up of my hands, as the evening sacrifice. வசனம் 3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். Verse 3. Set a watch, O Lord, before my mouth, keep the door of my lips. வசனம் 4. அக்கிரமஞ்செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்கவொட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. Verse 4. Incline not my heart to any evil thing, to practice wicked works with men that work iniquity, and let me not eat of their dainties. வசனம் 5. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போலிருக்கும். என் தலை அதை அல்லத்திட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். Verse 5. Let the righteous smite me, it shall be a kindness, and let him reprove me, it shall be an excellent oil, which shall not break my head. For yet my prayer also shall be in their calamities. வசனம் 6. அவர்களுடைய நியாயாதிபதிகள் கன்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிறபோது என் வார்த்தைகள் இன்பமானவைகளென்று கேட்பார்கள். Verse 6. When their judges are overthrown in stony places, they shall hear my words, for they are sweet. வசனம் 7. பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாளவாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. Verse 7. Our bones are scattered at the grave's mouth, as when one cutteth and cleaveth wood upon the earth. வசனம் 8. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பியிருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். Verse 8. But mine eyes are unto thee, O God the Lord. In thee is my trust. Leave not my soul destitute. வசனம் 9. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி இரட்சியும். Verse 9. Keep me from the snares which they have laid for me, and the gins of the workers of iniquity. வசனம் 10. துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். Verse 10. Let the wicked fall into their own nets, whilst that I withal escape. பைபிள் சவாலின் 204வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார், ஆழமாக நேசிக்கிறார். மேலும் அவரை நம்புகிறவர்களை விசுவாசமாக வழிநடத்துகிறார் என்பதை கற்றோம். நமது இதயத்தை ஆராய்ந்து நமது குணாதிசயத்தை பலப்படுத்தி தனது சத்தியத்தின் வழியில் நடத்தும்படி அவரிடம் தைரியமாக ஜெபிக்கலாம் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. ஆண்டவருக்கு நெருக்கமாக நடக்கும்போது அவர் நம்மை பாதுகாத்து ஞானம் அளித்து எல்லா சவால்களிலும் விசுவாசமாக நிலைத்திருக்க உதவுகிறார். தினமும் அவரது சந்நிதியை தேடி அவரது வார்த்தை நமது வாழ்க்கையை மாற்ற அனுமதிப்போம். தேவனுடன் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நம்மை அவரது இதயத்திற்கு மேலும் நெருக்கமாக கொண்டு சென்று அவரது சாயலுக்கு ஈர்ப்பமாற்றுகிறது.
ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் வளர்ந்து அவரது நித்திய வழியில் நடக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 204 of our Bible challenge is complete. Today we learned that God knows us completely, loves us deeply, and faithfully guides those who trust in Him. These Psalms remind us that we can confidently ask Him to search our hearts, strengthen our character, and lead us in His truth. As we walk closely with the Lord, He protects us, gives us wisdom, and helps us remain faithful through every challenge. Let us continue to seek His presence each day and allow His word to transform our lives. Every moment spent with God draws us closer to His heart and shapes us into His likeness. Each day is another opportunity to grow in holiness and walk in His everlasting way. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.